எல்லா வருஷமே என் மேலே வந்துச்சு. 15 வயசில் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு என்னோடய குடும்பத்தை சுமத்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்தேன். 1 மணிக்கு நடந்து போவேன்க்கா, நாயெல்லாம் துரத்தும்க்கா. ரொம்ப பயமாக இருக்கும் இருட்டில். இன்னும் பயப்படுறியா? அண்ணன் உனக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன், கெத்தா போய் எல்லாரும் முன்னே ரெட் கலர் பைக்கில் கிராண்ட் ராயல் டூர்ஸ் தி சென்னை மொபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஹப். இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. அண்ட் மேக்ஸ் கோ கேஷ் for gold. Call 04445454545. Presents Behind Woods மாற்றம் with Lawrence. Powered by the Chennai Stills. Let the celebrations begin. Vinayaka Mission, School of Allied Health Sciences, Velamal Nexus. 9th வந்து அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லா வருஷமே என் மேலே வந்துச்சு. அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அம்மாவை நான் தான் நல்லா பார்த்துக்கணும். அம்மாவை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு சிஏ படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்ன வரைக்கும் தான் சிஏ படிக்க முடியல என்னால். 15 வயசில் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு என்னோடய குடும்பத்தை சுமத்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்தேன். அதான் பாரமாக பார்க்கல. என்னால் என் குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியும் அந்த நம்பிக்கை என்னோட இருந்தனால தான் 15 வயசுலேருந்து கேட்டரிங் வேலைக்கு, பெயிண்டர் வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போய் 10th வந்து 418 மார்க் எடுத்தேன். ஒரு 3 hour தான் தூங்குவேன். தூக்கமும் கெட்டு உடம்பும் போயிடுச்சு. ஆனால் எனக்குன்னு இந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு. நைட்டு 1 மணிக்கு நடந்து போவேன்க்கா, நாயெல்லாம் துரத்தும்க்கா. அரும்பாக்கத்தில் இருக்கேன், கோயம்பேடுக்கு நடந்து தான் போவேன். நாய் துரத்தும், ரொம்ப பயமாக இருக்கும் இருட்டில். அம்மாவை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மாற்றம் வித் லாரன்ஸ் ஷோ ப்ரோக்ராமில் எனக்கு லாரன்ஸ் மாஸ்டரும் பிகினர்ஸ் சேனலும் எனக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்க்கெட் போகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலேஜுக்கும் போயிட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. மறுபடியும் நன்றி சொல்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் பிகினர்ஸ் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பைக் மூலமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் மார்க்கெட்டுக்கு நடந்து தான் போவேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டைம் ஆயிடும் நடந்து போவே. இந்த பைக் மூலமாக ரொம்ப சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு போகிறேன். அப்படியே மார்க்கெட்டுக்கு முடிச்சுட்டு காலேஜ் போய் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். அதனால் டைமும் எனக்கு சேவ் ஆகுது, மணியும் சேவ் ஆகுது. ரொம்ப நன்றி தெரிவித்து. பெண்களுக்கான போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம எப்போவுமே ஆண்களுடைய போராட்டங்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. அந்த மொத்த குடும்பத்துடைய பாரம் அவன் ஒருத்த மேலே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் தந்தையால் முடியாமல் போயிடும். தாயார் தந்தையை பார்த்துக்கணும். இவனுக்கு 2 தங்கச்சி, ஒரு அக்கா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவனுடைய கனவுகள் பரணையிலே இருக்கும். என்றைக்கு அதை பரணையிலேருந்து நான் இறக்கி என் கனவை எப்போ நான் வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு அந்த பையனோட ஒரு போராட்டம் இனி வரைக்கும் சமுதாயத்தில் பேசப்படவே இல்லை. அது ஒரு பெண்ணாகவும் ஒரு ஆணாகவும் ஒரு சமுதாயமாகவும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். பாவம் அதையும் விட்டுட்டு போயிடுவான், என்ன பையனாக பிறந்தாச்சுன்னா இதெல்லாம் பார்த்து தானேங்க ஆகணும் அப்படின்னு அதை சொல்லி 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 அந்த கனவு கூட அவனை காண விடுவது கிடையாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு கனவு இருக்குது, இது நிஜமாக்கணும், ஆனால் இப்போ அதுக்கான சூழல் இல்லை, அது பரணையிலே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பரணையில் அந்த கனவு வச்சது மட்டும் இல்லாமல் அதை பூட்டு போட்டு அந்த சாவி எங்கேயோ தூக்கி போட்டான். அவரை பற்றி கேட்ட உடனே இது கண்டிப்பாக மாஸ்டர் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு பிஹைண்ட் வுட்ஸ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த ஸ்டோரி, அதோட த பர்ஃபெக்ட் பர்சன் டு டேக் திஸ் பர்சன்ஸ் லைஃப் டு அதை மாற்றம் கொண்டு வர முடியும். அந்த சாவியை கரெக்டாக தேர்ந்தெடுத்து திருப்பியும் அவங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும்ன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தபடியாக வினோதை நான் இங்கே கூப்பிட போகிறேன். கேன் வி ஹேவ் வினோத் ப்ளீஸ்? என்னது மைக்கிடுங்க, உட்காருங்க மாஸ்டர். மூட்டை தூக்குற கொக்கினா அது. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை தூக்குவீங்க? ஒரு 10லேருந்து 15 மூட்டை தூக்குவேண்ணா. என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிட்டேன். இப்போ எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேண்ணா. 15 வயசுலேருந்து ஒரு 7 வருஷமாக மூட்டை தூக்கி தான் இப்போ வளர்ந்துட்டுருக்கேன். பிகாம் படித்து முடிச்சுட்டு எதுக்கு மூட்டை தூக்குறீங்க? இப்போ வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணேன், எங்கேயும் வேலை கிடைக்கல எனக்கு. அதனால் இப்போ கண்டிப்பாக நான் மூட்டை தூக்கி தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும். வீட்டில் யாரும் வேலைக்கு போகல. 15 வயசில் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ பஸ் ஓட்டிருந்தாங்க.
பஸ்ஸு இடிச்சிட்டாங்கன்னு கேஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்பா வீட்டில் இருந்தது தான். எல்லார் சொம்மையும் என் மேலே விழுந்துச்சு. அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மாவை நான் தான் நல்லா பார்த்துக்கணும். அம்மாவை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு சிஏ படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்ன வரைக்கும் தான் சிஏ படிக்க முடியல என்னால். 15 வயசில் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு என்னோடய குடும்பத்தை சுமத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்தேன். அதை நான் பாரமாக பார்க்கல. என்னால் என் குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியும் அந்த நம்பிக்கை என்னோட இருந்தனால தான் 15 வயசுலேருந்து கேட்டரிங் வேலைக்கு, பெயிண்டர் வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போய் இப்போ கொரோனா டைமில் வந்து யாருக்குமே வேலை இல்லைண்ணா. அப்போ வந்து என்னை மார்க்கெட்டில் திருமலிசை மார்க்கெட் இருந்துச்சுண்ணா. அப்போ கோயம்பேடு இல்லை, திருமலிசை மார்க்கெட்டில் ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிட்டு போவாங்க. மதியம் 12 மணி ஆயிரும். கிட்டத்தட்ட 12 ஹவர் மட்டும் ஆயிரும். அந்த 6 மணிக்கு போனால் 12 மணி ஆயிரும். வந்து அங்கே ஒரு போனேன். என்ன வேலைன்னு தெரில. அப்போ எனக்கு போனால் மாதிரி மூட்டை தூக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு கொக்கிலாம் கிடையாது. புதுசாக போகிறேன், 15 வயசில் புதுசாக போகிறேன். ஷோல்டரில் தான் தூக்கினேங்க்கா, ஷோல்டரில் தான் தூக்கினேன். முதுகுவலி ரொம்ப வரும். 50 கிலோ 60 கிலோ 40 கிலோலேருந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். தெரில, ஒரு 2 நாள் கீழே விழுந்துலாம் 5 மூட்டை தான் தூக்குவேன். ஒரு நாளைக்கு 150 ரூபா 100 ரூபாலாம் வந்தேன். அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு அதுவே. அப்புறம் ஷோல்டரில் தூக்கும்போது ஷோல்டர் வலி இப்போ கூட எனக்கு ஷோல்டரில் இறங்கியிருக்கும். குக்கி வாங்கி முதுகில் தான் தூக்க ஆரம்பித்தேன். மூட்டையே முதுகில் தான் தூக்க ஆரம்பித்தேன். அப்படியே போக போக பழகி ஒரு 200 300 சம்பாரித்து தான் வீட்டு குடும்பத்தை பார்த்துட்டு பிகாம் ஜென்ரல் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து கோயம்பேடுக்கு மாறிட்டாங்க. திருமலைசிலேருந்து கொரோனா முடிஞ்சு கோயம்பேடுக்கு மாறிட்டாங்க. அப்போ வந்து கோயம்பேடுலேயும் இதே வேலை செஞ்சுட்டு தான் நான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயரில் வந்து காலேஜ் நைட்டு 1 மணிக்கு வேலைக்கு போவேங்க்கா. நைட்டு 1 மணிக்கு போயிட்டு பகலில் 12 மணி ஆகிடும்ண்ணா. நான் சேர்ந்தது வந்து மத்தியான காலேஜ்ண்ணா, சென்ட் தாமஸ் காலேஜ் கோயம்பேடில் மத்தியான காலேஜ். 12 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு 1:30க்கு காலேஜ். 1 மணிக்கு 1:15 உள்ளே போயிட்டு படுத்து அசந்து தூங்கிடுவேன். நான் தெரியாமல் ஒவ்வொரு நாள் தூங்கிடுவேன். மேமு சார்லாம் கேட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க, ஏன்டா வந்து தூங்குற. அப்புறம் நான் சொல்லலை, ஒரு 2 நாள் சொல்லலை. இன்னொரு நாள் கேட்டாங்க, ஒரு நாள் பர்சனலாக கேட்டாங்க, கூப்பிட்டு பேசினாங்க. ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் தூங்கிட்டு இருக்க, கண்ணு ஏன் ரெட்டாக இருக்குன்னு கேட்டாங்க. இல்லை மேம், எங்கள் வீட்டு கஷ்டம் ரொம்ப. நான் மூட்டை தூக்கினா மட்டும்தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியும், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் யாருமே வேலைக்கு போகல. நான் 200 300 சம்பாரிச்சா தான் எங்கள் வீட்டுக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதனால் வேலைக்கு போய்ட்டுருந்தேன்னு சொன்னேன். அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஆனால் எனக்குன்னு இந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து 10th சிஏ படிக்கணும், நான் ஒரு ஆடிட்டர் ஆகணும், நல்ல வேலைக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு வருமானம் தேடி போகணும் அப்படின்னு இருந்தேன். என்னோடய குடும்ப சூழ்நிலையால் அதை பண்ண முடியல. நைட்டு 1 மணிக்கு நடந்து போவேங்க்கா, நாயெல்லாம் துரத்துங்க்கா. அரும்பாக்கத்தில் இருக்கேன், கோயம்பேடு வரைக்கும் நடந்து தான் போவேன். சில டைம் சைக்கிளில் போவேன், சில டைம் அப்பா இருந்தால் அப்பா விடுவாங்க. நாய் துரத்தும், ரொம்ப பயமாக இருக்கும் இருட்டில். ஒரு நாள் பயந்துருக்கேன், பேய் நான் இப்படிலாம் சின்ன வயசில் பயந்துருக்கேன். இன்னும் பயப்படுறியா? ஆமாம், இன்னும் வேலைக்கு போய்ட்டு தான் இருக்கேங்க்கா. பயப்படுறியா? பயம் இன்னும் போகாது யாரும். வாழ்க்கையை நினச்சி பயம் இருக்கா? எனக்கு வாழ்க்கையை நினச்சி பயம் இல்லை. ஏன்னா நான் இப்போ படிச்சுட்ருக்கேன், பிகாம் ஜெனரல் முடிச்சிட்டேன், எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக படித்து முடித்து நல்ல வேலைக்கு போவேன், கண்டிப்பாக போவேன். அதில் நம்பிக்கை இருக்குக்கா. வெரி இப்போ குட். மூட்டை தூக்குறீங்களா? ஆமாக்கா, இப்போ மூட்டை தூக்கிட்டே கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேங்க்கா. எந்த கடையில்? காய்கறி கடையில். அது டைமிங் தான். ரியல் ஹீரோ. அது ரொம்ப உண்மையில மாஸ்டர். அவனுக்கே அவன் கனவு மறந்தே போச்சு. மறந்து போச்சு பாவம். நீங்கள் சொன்னது 100% ரைட். பசங்களாம் எல்லோரும் பைக்கில் சுற்றுவாங்க, தீபாவளிக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. ஒரு 18 வயசு 19 வயசுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். நான் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். வேலைக்கு அன்றைக்கெலாம் வேலைக்கு தான் போய் ஆகணும். காய்கறி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி வேலைக்கு போகணும், ஒரு நாள் கூட லீவு கிடையாது. உடம்பு சரியாட்டியும் மாத்திரை போட்டு வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே வேலைக்கு போய் தான் ஆகணும். லீவு போட்டால் அடுத்த நாள் நம்ம அந்த வாடிக்கையாளர் கிடைக்க மாட்டாங்க. ஏதோ 10 மூட்டை தூக்குறாலும் வாடிக்கை கிடைக்க மாட்டாங்க. என்ன வயசு உங்களுக்கு இப்போ வேணும்? இப்போ 22 வயசுக்கா. 22 மாஸ்டர். ஏதோ ஒரு இடத்துல இல்லை, இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசில் உங்களை பார்த்த ஞாபகம் இருக்குது. இந்த 18லேருந்து 22 வயசில் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை பெட்டராக்கணும் அப்படின்னு நீங்களும் கோரியோகிராஃபிலாம் பண்ண ஆரம்பித்து உழைச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லை? இந்த புது பட்டு புடவை எடுக்கணும், அம்மாக்காக வாங்கணும், நம்ம புது ட்ரெஸ்ஸு போடுறோமோ இல்லையோ, ஏதோ 2 பட்டாசு யாராவது வீட்டில் சொல்லுவாங்க, அந்த 2 விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கும்ல மாஸ்டர் உங்களுக்கும்? அவரை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நீங்கள் சொன்னது 100% ரைட்.
ஒரு சில விஷயங்கள் நிறைய பேசலாம், ஒரு சில விஷயம் நெஞ்சு அடைச்சிடும், பேசவே முடியாது. பட் ரியல் ஹீரோ நீ, உன்னால் முடியும். இப்போது எல்லாரும் பைக் வாங்கணுன்னு சொல்லுவேன். ஸோ அண்ணன் உனக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன், பைக் வாங்கிக்கோங்க. பட் இது எனக்கு கையில் பிடிச்சோன்னு ஒரு ஒரு ஏதோ இது என்ன என் லைஃப்பில் பார்க்காத ஒரு விஷயம், மூட்டை தூக்குறதுக்கு ஒரு ஒரு விஷயம். பட் இதில் உன்னுடைய வலி, இதில் உன்னுடைய கண்ணீர் எல்லாத்தையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. போ கெத்தாக போ, எல்லோரும் முன்னே ரெட் கலர் பைக்கில் போ, சந்தோஷமும். இப்போ நீங்கள் பைக் வாங்கி கொடுத்தா வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ இந்த வேலையை நான் விட மாட்டேன். 15 வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்த செய்யும் தொழிலே ஜெயம்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே. எனக்கு 15 வயசுலேருந்து சோறு போட்டது இந்த கூலிக்கு தானா. ஓகே. 30 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணது, நீங்கள் 300 400 ஸ்டார்ட் பண்ணதுன்னா இது எப்போவுமே விட மாட்டேன். அதே டைமில் கிடைக்கிற டைமில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். உழைப்பாளி. சரி, இப்போ அண்ணன் உங்களுக்கு பைக் வாங்கி தராரு, ஓகேங்களா? இப்போது ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பார்ட்னராக போகிறது, இல்லை நீங்கள் இந்த ட்ராப் அண்ட் பிக்கப் இருக்குது இல்லையா, ரேப்பிடோ மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் லெவல்ஸும் ரொம்ப அதிகம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது ஒரு நேரத்தில் என்ன தெரியுமா ஆகும் மாஸ்டர், எனக்கு சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் அந்த வலி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த வலியை விடணுன்னே நமக்கு தோணாது. அவனுக்கு இந்த மூட்டை தூக்குற வலி அவனுக்கு இப்போ பழகி அது இதமாயிடுச்சு. 7 வருஷமாக தூக்கிட்டு இருக்கேண்ணா. இல்லை அது இவனுக்கு ஒரு இசைஞானி பாட்டு மாதிரி. நல்லா கருப்பாயிடுச்சாண்ணா, இங்கெல்லாம் முதுகுலாம் சின்ன வயசுலேருந்து அப்படி ஆயிடுச்சு. கருப்பு தான் அழகு கண்ணா, விடுங்கண்ணா. நீங்கள் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் மாஸ்டர். கருப்பு தாண்டா எல்லாருக்கும், தமிழுக்கான அழகு அது தாண்டா. ஓட்ட போறியா நீ, வண்டி ஓட்டுவியா? இப்போது மூட்டை தூக்குறது ஓகே, உனக்கு அந்த வலி. வண்டி ஓட்டுவோங்க. ஓனர் கடையில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஓனர் வண்டிலாம் ஓட்டு டெலிவரிலாம் ஓட்டுட்டு போவேன். காய்கறி டெலிவரிலாம் கடைக்கு எடுத்துகிட்டு போவேன். டெலிவரிக்கெலாம் அந்த வண்டிக்கு காசு தருவாங்க, பெட்ரோலுக்கு. இது தாண்டி ஒன்று யோசி வினோத், சரியா? உட்காந்து பேசுவோம், கண்டிப்பாக மாஸ்டரோட டீமும் பேசுவாங்க, நம்மளும் பேசலாம். இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. உனக்கு இந்த மூட்டை தூக்குறது சரி உன்னால் விட முடியல, உனக்கு இது பிடிச்சிருக்குன்றல்ல, ஏதோ ஒரு இடத்துல நீ இதை விடணும் கண்ணா. இதை நீ விட்டு கண்டிப்பாக படிப்புனால தான் விட முடியுங்க்கா. ஓகேவா? அதனால தான் இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு படிப்பு கண்டிப்பாக படிக்கணும், கண்டிப்பாக படித்தே ஆகணும் நம்ம வாழ்க்கையில். அதனால தான் இப்போ எம்பிஏ படித்து போட்டிருக்கேன். படிக்க போறியா? எம்பிஏ போட்டு படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்ருக்கேன்க்கா. படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற? படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது நல்ல வேலைக்கு போவேங்க்கா. வெரி குட். நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் மாறி இருக்குது, இதுவும் மாறும். அந்த எம்பிஏ சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணி இந்த கிராஜுவேஷன் கண்டிப்பாக அண்ணன் கையால் வாங்குவேங்க்கா. கண்டிப்பாக. சரியா? இப்போ அண்ணன் கையால் பைக் சாவி வாங்கிக்கலாமா? என் பேர் வினோத், நான் கோயம்பேடுலேருந்து வரேன். இப்போ நான் எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சுட்ருக்கேன். 8th 9th வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். 9th வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்பா லாரி ஓட்ட போக முடியல. அதனால் என்னை வந்து சுண்டல் வைக்க அப்போலாம் 9th அனுப்பிச்சி விட்டாங்க. 10th வந்து 418 மார்க் எடுத்தேன். 418 மார்க் எடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பார்த்துட்டாங்க. 11th 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தோம். என்னால் வீட்டு கஷ்டத்தினால வேலைக்கு போக சொல்லி ஆச்சு. அப்போயே நான் கேட்ரிங் வேலைக்கு, பெயிண்டர் வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போய் தான் என்னோடய குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வந்து அப்போயே லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் போட்டிங்க வச்சுட்டாங்க. அப்பா வேலைக்கு போகல. அக்கா இருக்காங்க, அக்காவும் ஒரு சின்ன இஷ்யூவால் வேலைக்கு போகல. நான் மட்டும் தான் என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன். 12th நல்ல மார்க் தான் எடுத்தேன். எனக்கு சிஏ படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. 10th சிஏ படிக்கணும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் இப்போ படிக்க முடியல. நான் 12th முடிச்சுட்டு என்ன குரூப் படிக்கணும்னு தெரில. அதனால் பிகாம் ஜென்ரல் படித்தேன். கொரோனா டைமில் யாருக்குமே வேலைக்கு போகல. அந்த டைமில் வந்து என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு வேலைக்கு வாடான்னு. திருமலிசி மார்க்கெட்டுக்கு போனேன். மூட்டை தூக்கி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூட்டை தூக்கி 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா தருவாங்க திருமலிசி மார்க்கெட்டில். அதுவே எனக்கு குடும்பத்தில் பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயம்பேடு மாறினதுக்கப்புறம் கோயம்பேடுலேயும் வேலைக்கு அதே வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். ஒரு நாள் காலேஜில் படிக்கும்போது எங்கள் மேம் கூப்பிட்டு பேசினாங்க, என்னடா காலேஜில் தூங்கிட்டே இருக்கியே, ஏன்டா தூங்கிட்டு இருக்க, ஏன் நைட்லாம் வேலைக்கு போகிற கேட்டாங்க. ஆமாம் மேம், வீட்டில் கஷ்டப்படும், வேலைக்கு போய் தான் படிக்கிறேன், வேலைக்கு போய் தான் நான் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும்,
அப்பாவும் வேலைக்கு போகல, நான் மட்டும்தான் குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன். ஏதோ 300 400 சம்பாதிச்சுட்டு தான் என் குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்தேன். வேலைக்கு போய்ட்டு எப்படிடா தூங்கிட்டு எப்படி படிப்பேன். நைட்டு வந்து 12 மணிக்கே வேலைக்கு போயிடுவேன். அதிகாலை நைட்டுக்கு பகலில் 12 மணி ஆயிரும். அது 12 பேர் ஃபுல்லாக வேலைக்கு போய் வேலை செஞ்சு தான் இருப்பேன். மூட்டை தூக்குவேன், என்ன வேலை செஞ்சாலும் மார்க்கெட்லேயே செஞ்சுட்டு இருப்பேன். 400 இன்னும் சம்பாதிப்பேன். மறுபடியும் காலேஜ் மறுபடியும் மத்தியான ஷிஃப்ட் தான் படித்தேன். 1 மணிக்கு காலேஜ் போவேன், 6:30 தான் விடுவாங்க. 6:30 விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கணக்கு கொடுக்க போவேன். அப்படியே தூக்கமும் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ஒரு 3 ஹவர் தான் தூங்குவேன். தூக்கமும் கெட்டு உடம்பும் போயிடுச்சு. அது ஒரு நாள் மேம் பேசி இது மாதிரி ஏண்டா பிரச்சனை கேட்டு, இல்லை மேம் இந்த மாதிரி பிரச்சனை வீட்டில் சொன்னாங்க. ஒரு நாள் அவங்களே பிகினர்ஸ் சேனலில் வந்து ராம்குமார் சார் எனக்கு தெரியும், பேசுவேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சொன்னாங்க. ஒரு நாள் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுத்து என்னோடய குடும்ப கஷ்டத்தெலாம் சொன்னேன். அவங்க மூலிமா என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி தான் நான் காலேஜே படித்தேன். காலேஜ் ஃபீஸ்லாம் எனக்கு வந்து 1000 2000 3000 இது மாதிரி மற்றவங்க உதவியால் தான் எல்லாருமே நான் படித்து வளர்ந்து இப்போ வந்து நான் காலேஜ் முடித்ததுக்கு முழு காரணமே மற்றவங்க ஹெல்ப்னால தான் நான் இப்போ படித்து வளர்ந்துருக்கேன். இப்போ என் குடும்பத்தை நான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு MBA படிச்சிட்டோம். நான் மார்க்கெட்டில் தான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன். ஏன் அந்த வேலைக்கு போகிறேன்னா எனக்கு அதே பழகிடுச்சு. அது இல்லாமல் இந்த வருமானம் எனக்கு கரெக்டான வருமானம் இல்லை. ஆனாலும் குடும்ப சூழ்நிலை இப்போது நான் அந்த வேலைக்கு தான் போய்ட்டுருக்கேன். இப்போ அந்த கரஸில் வந்து MBA படிச்சுட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. திடீர்னு எங்கள் மேம் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி பிகினர்ஸ் சேனல்லேருந்து கால் பண்ணாங்க. ராகவா சார் வந்து ஒன்று ஸ்கூட்டி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஆசையாக இருந்துச்சு. 12th 11th எனக்கு பைக் வாங்கினா ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாளாக. பைக்கும் வாங்க முடில. பசங்களாம் சொந்த வீட்டில் இருப்பாங்க, அதுவும் என்னால் பண்ண முடில, எதுவுமே பண்ண முடில. இப்படியே வாழ்ந்துடலாமா ஒன்றும் புரியாமல் இருந்தேன். திடீர்னு கால் பண்ணி இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சார் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேங்க்யூ. Behind Woods மாற்றம் with Lawrence. Title sponsors Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. The Chennai Mobiles and Digital Hub. மொபைலுக்கு Chennai Mobiles, அப்ளையன்ஸ்க்கு Digital Hub, all in one store. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold, call 044 4545 4545. Max Gold, cash for gold. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vims Hospital Campus, Chennai, Salem and Pondicherry. Vellamal Nexus, dedicated to excellence. Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Presents Behind Woods மாற்றம் with Lawrence. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission, School of Allied Health Sciences, Vellamal Nexus.